வேல் முருகனுக்கு ரொம்ப கத்தாது. வீரவேல் முருகனுக்கு ஞான மால தண்டாயுதபாணிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு செந்தல் வடிவேலனுக்கு முருகனுக்கு சிவகார்த்திகேயனுக்கு சிவமுருகனுக்கு சுவாமிநாதனுக்கு சென்னிமலை முருகனுக்கு திருவாபுரி முருகனுக்கு திருப்போரூர் முருகனுக்கு எல்லா முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை. ஸோ ஸ்பெஷலி வடை, பாயசம், சாம்பார், கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்படிதான் நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். இது வந்து பிள்ளையார் வச்சிருக்க இடம். இந்த பக்கம் காமாட்சி அம்மன். இங்க வந்து குத்து விளக்கு 2 சின்னதா ஏற்றி வச்சிருக்கேன். பாயசம். இது வந்து வாழைப்பழம், வடை, இதெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு பழம், அதுல வந்து வடை வச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, இது வந்து மலை கணக்கு. திருவண்ணாமலை இருக்கு இல்லைங்களா, அந்த மலை வந்து நம்ம வீட்டுல வந்து தீபம் ஏத்துற மாதிரி. இது வந்து முக்கியமான கிருத்திகைக்கெல்லாம் வீட்டில் வந்து இது மாதிரி மலை மாதிரி செஞ்சு அது மேலே வந்து தீபம் ஏற்றணும்னா ரொம்பவே அது ஸ்பெஷல். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அரிசி மாவும் அதுக்கப்புறம் அதில் வெல்லமும் கலந்துட்டு மலை மாதிரி பண்ணிட்டு நடுவில் வந்து விளக்கேற்றுறோம். நெய்யும் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜெயஸ்ரீ போட்ட கோலம். ஜெயஸ்ரீ இஷ்டத்துக்கு இன்னைக்கு வந்து சக்கரெல்லாம் போட்டிருக்கா. வரமா ஓ பெருமாளுக்கு நேரா வந்து பெருமாள் இருக்கிறதுனால பெருமாளுக்கு வந்து சக்கரம் போட்டிருக்காங்க. இது வந்து மேல வெள்ளி விளக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா பாதம் சொல்லுவாங்க இல்லையா, சாய்பாபா பாதம். இது அது பக்கத்துல வந்து நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூஜை ரூம்ல ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து காமதேனு பசுவும் கன்றும் இருக்கிறது. இது வந்து பூஜை அறையில வச்சு வழிபட்டோம்னா ரொம்பவே நல்லது. இங்க வந்து சாய்பாபா இருக்காரு. குன்றத்தூர்ல இருக்காரு இல்லையா, குன்றத்தூர் முருகர் அவரோட போட்டோ. இது வந்து அவங்களுக்கு தனியா ஒரு விளக்கு வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து இங்கே இருக்கு என்னோட பூஜை ரூம். குலதெய்வம் உத்ரகிரி அம்மன், அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாண்டவர்களோட திரௌபதி அம்மன். அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் வந்து குலதெய்வம் வந்து இந்த மாதிரி அம்மன் இதெல்லாம் இருக்கிறது வந்து வீட்டில் வைக்கவே மாட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ வந்து இப்போதைக்கு சின்னதாக நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர், கற்பக விநாயகர். இவர் வந்து நான் வந்து கையிலேயே பண்ணது. இது மேட் ஒர்க், இது கையில் ஒர்க் பண்ணது. நானே என் கையால் பண்ணது. சரி, அதனால அதை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹாலில் தான் வச்சிருந்தேன் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தானே பூஜை ரூம்லேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சாச்சு. அவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு 3D பிரிண்ட். நம்ம முருகர் வந்து முருகராகவும் இருப்பாரு. இது வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பக்கம் இருக்கு. ஸோ ஓவரால் என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற போட்டோஸ் இதெல்லாம் தான். இவங்களெல்லாம் தான் நான் வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா நாங்கள் வந்து ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம். சீரியல் பல்ப் சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ அது செட் பண்ண பிறகு இன்னும் பூஜை ரூம் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கு.
இப்படிதான் வந்து எப்பயுமே சாமி கும்பிட்ற அன்னைக்கு வச்சிருப்பேன். மேபி வந்து பூ நிறையா இருந்ததுன்னா பூ நிறைய போடுவோம். அவ்வளோதான் என்னோட பூஜை ரூம். ஸோ பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னோட பூஜை ரூம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூஜை ரூமில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெய்மம்ஸ் கிச்சன் தமிழரசி. டேக் கேர். டாடா, பாய்.